எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரே ஃப்ளாட் தான். ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த லெவல்ல இருந்து ஒரு பெருசாவே மூவ் ஆகல. பட் மூவ் ஆன இடத்துல நான் கேப்சர் பண்ணி என்னோட ட்ரேடிங்க எப்படி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ப்ராஃபிட்டபிளா முடிச்சுட்டு வந்தேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டி ட்ரேட்ஸ் பண்றது அப்படிங்கிறது என்கிட்ட இல்ல. என்னைக்கெல்லாம் என்ன மீறி எமோஷனலி பிரேக் ஆகி இந்த மல்டி ட்ரேட்ஸ் எல்லாம் பண்றேனோ அன்னைக்கு எனக்கு லாஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதனால என்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் முறை, இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ரெகுலேஷனை என்னைக்கு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து என்னால ஒரு ரீசனபிளான சக்சஸ் பண்ண முடியுது. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்க தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. இன்னைக்கு காலையில நிஃப்டி வந்து ஓபன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 24,632 இந்த லெவல்ல ஓபன் ஆகி மார்க்கெட் அடுத்த கேண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த இடத்துல ஓகே ட்ரெண்ட் கேன் மூவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல 24,600 காலை வந்து நான் பிக் பண்ணேன். நான் யூஸ் பண்ண அந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட டைம் ஃப்ரேம்ஸ்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு வந்து நிப்டி 24,600 கால் அப்படிங்கறத தான் நான் பிக் பண்ணேன். டிஃபால்ட்டா என்னோட டைம் ஃப்ரேம் வந்து 3 to 5 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அது ஒரு ரீசனபிளான சக்சஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எடுத்தோடனே 5 மினிட்ஸ் போனீங்கன்னா மார்க்கெட்டுடைய அன்வான்ட் பிளக்சுவேஷன்ஸ்ல நீங்க மாட்டிப்பீங்க. இன்னைக்கு காலையில நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிப்டி பாசிட்டிவா போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கறத ஒன்ன வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு காலோட இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் ஓபன் பண்ணா நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன்ல ஓபன் ஹை சேமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ஓபன் லோ சேமா இருந்தது. என்ன மீனிங்? மார்க்கெட்டுடைய பிளக்சுவேஷன்ஸை தாண்டி இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு பையிங் ஜோன் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சுது. 24,600 காலு ஹை கேண்டில் 138ல ஓபன் ஆகி 138ங்கிற லோல இருந்து 170 வரைக்கும் ரெக்கவரி ஆச்சு. இப்ப நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க அப்படியே லைவா உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். ஒன்ஸ் இந்த 170.95 அப்படிங்கிற அந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ஓபன் ஆகுது அப்படின்னா நாம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒரு 5 பாயிண்ட் தள்ளி 4 பாயிண்ட் தள்ளி 175 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேல நான் பையிங் ஆர்டர் போட்டு வச்சேன். பையிங் ஆர்டர்ல நான் எப்போதுமே சொல்ற விஷயம் என்ன? பிராக்கெட் ஆர்டரை பயன்படுத்துங்க, பையபோ ஆர்டரை பயன்படுத்துங்க அப்படின்னு. அதோட டீடைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் அதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரேடிங் டைப்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டு ஸ்டார்ட் யுவர் ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ஸ்டெப் 2 நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்த அடுத்த செகண்ட் 175 பிரேக் பண்ணும்போது தான் பை ஆக போகுது. குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ், குறிப்பிட்ட டார்கெட், இன்னைக்கு குறிப்பிட்ட டார்கெட்டை மொமெண்ட்ல ரீச் பண்ணுச்சு. ஒரு மொமெண்ட்ல ரீச் பண்ணுச்சு. நான் ஜென்ரலா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நான் ஒரு ட்ரேடுக்கு 1000 ருபீஸ்க்கு மேல ரிஸ்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, 1000 ருபீஸ்க்கு மேல ரிவார்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படிப்பட்ட கான்செப்ட்ல நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு டீசென்டான ப்ராஃபிட். 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்படி நான் வைக்கும் போது இன்னைக்கு 175ல என்ட்ரி கிடைச்சது. 15 பாயிண்ட் 190ல டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, ட்ரேடு முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க மல்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறத விட மார்க்கெட்டோட கிளியர் டைரக்ஷன்ஸ் புரிஞ்சுக்கும் போது நீங்க மல்டி லாட்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் என்னோட ட்ரேடு ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதோட இன்னைக்கு நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணேன். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இன்னைக்கு நல்லாவே மூவ் ஆச்சு. குறிப்பா நான் சில பங்குகள் உங்களுக்கு நான் சொல்றேன். கடந்த சில தினங்களாவே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நல்ல மூவ் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து மணப்புரம் ஸ்டாக்ல வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. F&O ஸ்டாக் லிஸ்ட பத்தியும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தியும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமிங் சண்டேல இருந்து தொடர்ந்து 6 நாட்கள் நடக்க போற இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த கோர்ஸுக்கான 75% ஆஃபரை நீங்க இன்னைக்கே அக்யூமுலேட் பண்ணிக்கோ உங்களுக்கு ஆஃபரை வந்து வேலிட் பண்ணிக்கோங்க. இந்த 75% ஆஃபர் ஸ்பெஷல் சீட்ஸுக்கு மட்டும்தான். அதனால இன்னைக்கே அந்த ஆஃபரை பயன்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம மதுரையில நாளை மறுதினம் வந்து அதாவது சாட்டர்டே ஈவினிங் 5 மணிக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த கிளாஸ்ல பேசிக்ஸ்ல இருந்து மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் ட்ரேடை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய லைவ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட வரும். ஸோ நீங்க அந்த கோர்ஸை அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை மீட் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அல்லது வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க் இருக்கு, அதுல மதுரை மீட் அதை கிளிக் பண்ணி மதுரை மீட்னு கொடுங்க, நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன். மற்றபடி இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நடக்க போற ஆன்லைன் கிளாஸ்க்கு அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. தேங்க்யூ so much for watching this video. Have a fantastic day. இன்னைக்கு உங்களுடைய ட்ரேடிங் எப்படி போச்சு? உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்க ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஜாயின் பண்ணுங்க, கத்துக்கோங்க. Then you can start your trade. Thank you so much. Have a fantastic day.